ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் கூட நாம் சபை கூடி வர நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல இரக்கம், தயவு, கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவை ஸ்தோத்திரித்து நாம் சபை கூட அழைக்கப்பட்ட பிள்ளைகள். கடந்த வாரத்தில் நாம் ஒரு தேவ உணர்வு அல்லது தேவன் கொடுக்குற ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தணுமே அல்லது நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தணுமேங்கிற ஒரு வழி நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த உணர்வு அல்லது வலிங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேவ உணர்வு அல்லது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு உணர்வு அல்லது தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, தேவனுக்கும் நமக்கும் நடுவில் எந்த பிரிவினையும் இல்லை, இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தேவன் தான் நமக்கு ஈவாய் அருளினான். பாவ உணர்வை தேவன் தான் நமக்கு தானமாய் ஈவாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை தர்றாங்க. இது தேவனுடைய முழுக்க முழுக்க கிருபை. தேவன் அந்த உணர்வை நமக்கு தரலைன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு நாம் இருளிலே போயிடுவோம். தேவன் தான் அந்த பாவ உணர்வை, குற்ற உணர்வை அல்ல, குற்ற உணர்வை பிசாசு கொடுக்கிறார். ஒரு பாவ உணர்வை, பாவ உணர்வுனா ஏதோ நீ எப்படி விளைகிறீங்கன்னு தெரியல. பாவம்னா நம்ம செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்து நமக்கு உணர்வு வராது. அது நம்ம சொன்ன மாதிரி சூடுண்ட பொய்யருடைய மாயமாய் அது போயிடுது. நமக்கு சூடு விட்டு சில விஷயங்கள் காய்ச்சி போயிடும். அது அல்ல, அப்படி சொல்லல. தேவ உணர்வுனா நம்ம வேதத்தை வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது, அல்லது பிறரோட பேசும்போது, வாங்கும்போது, விற்கும்போது, குடும்பத்தில், வீட்டில், புருஷன், மனைவி, பிள்ளைகள் பலரோடு நாம் இடைபடும்போது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளில், நம்முடைய சிந்தனைகளில் தேவனை போல இல்லாத விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிற உணர்வுக்கு பேர் தேவ உணர்வு. அந்த தேவ உணர்வை தேவன் எப்படி கொடுக்குறார் நம்ம விளைவிக்கலாம். அது ஒரு ஆக்கினையாய், அது ஒரு குற்றமாய், அது நம்மிடத்தில் வராது. அது கட்டுகிறதாய், உற்சாகப்படுத்துகிறதாய், நம்மளை நிலைநிறுத்துகிறதாய், நம்மளை செம்மைப்படுத்துகிற ஒரு சந்தோஷத்தோடு உணர்வை நமக்கு தந்து நாம் இதுவரையாய் காணாத அல்லது நம்முடைய மாம்சத்தில் நாம் காணாத ஒரு தெய்வீக சுபாவத்தை இதுவரையாக நான் இப்படி இல்லையே, அல்லது இப்போ நான் நடந்தின பேசின காரியங்கள்லாம் நான் இப்போது இப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆவலை, ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை, உற்சாகத்தை, மனம் திரும்புதலை அருளி செய்கிறதுக்கு பேர் தான் தேவ உணர்வு. இந்த உணர்வை நாம் எப்போதும் பாதுகாத்துக்கிறோம். இந்த தெய்வீக உணர்வு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ப்ராம்ப்டிங் சொல்ல, உணர்த்துதல், நம்முடைய உள்ளத்தில் அப்படி பளிச்சுன்னு கொடுக்குற ஒரு உணர்வு. இந்த உணர்வை நம்ம சென்சிட்டிவாக, ரொம்ப பொறுப்பாய், அக்கறையாய், கருத்தாய் இருந்து நாம் அந்த உணர்வை நம்மிடத்தில் பாதுகாத்து கொள்ளலைன்னா நாம் வஞ்சிக்க போகிறோம், நாம் ஏமாந்து போவோம். நான் தான் சபைக்கு போகிறேமே, பல காரியங்களை நான் செய்கிறேனே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இப்படி நாம் தேவன் விரும்புகிறது நமக்கு தெரியாமல் எப்படி எழுதியிருக்கணும். 1ஆம் அதிகாரம். உண்மையாகவே தீர்க்கதரிசி பழைய உடன்படிக்கையின் மக்களை அது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பேசும்போதெல்லாம் புது உடன்படிக்கையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்மளே அதில் வச்சு பார்க்கணும். ஏதோ பழைய உடன்படிக்கைன்னு நாம் பேசும்போது இது பழைய உடன்படிக்கையின் மக்கள் தானே அப்படி இல்லை. காலாகாலத்துக்கும் இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவரும், நேற்றும் இன்றும் மாறாதவர் ஆண்டவர். ஆண்டவர் முக்காலமும் உணர்ந்து
இப்போ ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிற நமக்கும் இனிமேல் ரட்சிக்கப்பட போகிற மக்களுக்கும் சேர்த்து எழுதப்பட்டதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இது ஏதோ பழங்காலத்தில் பழைய உடன்படிக்கையின் மக்களுக்குன்னு இல்லை. தேவனுடைய வார்த்தை எப்போதும் ஆவிக்குரியவர்களாய் மறுபடியும் பிறந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் ஆதியிலிருந்து காண்கிறார். ஏதோ திடீர்னு இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இவங்களுக்குன்னு ஒன்று எழுதணும்னு இல்லை. இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இவங்களுக்குன்னு இப்போ ஒன்று சொல்லணும்லாம் அவருக்கு தேவையில்லை. அப்படி அவர் ஆதியிலே சொல்லிட்டார் எல்லாத்தையும். அது இன்னைக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் சேர்த்து எழுதியிருக்கிறார். அந்த அர்த்தத்தில் நீங்கள் இந்த நாம் பழைய உடன்படிக்கை எப்போ படித்தாலும் அப்படி படிக்கும். ஏசாயா அவர் சத்தமிட்டு அல்லது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த மாறுபாடான வாழ்வை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசித்தீங்கன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். இப்போ என்னத்தை கூப்பிட, மனுஷனே கேள், மகனே கேள், மகளே கேள் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ விட்டுட்டாரு. என்ன கேட்குறது? இது கேட்குறது இல்லை. அதனால இப்போ என்ன கேட்குறாங்க? வானங்களே நீயாவது கேள், பூமியே நீயாவது செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். இப்போ என்ன சொல்றாங்க? நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, உபாகமம் புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தான். அந்த ஜனங்களை பற்றி எழுதியிருக்கு உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இப்படி சுமந்து கொண்டு வந்த தேவன், தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்ட ஒரு தெய்வத்தின் பிள்ளைகள். 31 வசனம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ரட்சிப்புக்கும் பாவ உணர்வுக்கும் பரிசுத்தமாக வாழ வேண்டுமே என்கிற ஆவலுக்கும் சந்தோஷத்துக்கும் நம்பிக்கைக்கும் இதுவரை உங்களை கொண்டு வந்த தேவன். அப்படி படிக்கலாம். இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்கள் அப்படிதான் யோசிக்கிறோம். ஏதோ பழைய உடன்படிக்கையில மக்களுக்குன்னு மட்டும் இல்லை. நாம் என்றைக்கு சிலுவையை சந்தித்தோமோ, கிறிஸ்துவை சந்தித்தோமோ, அவருடைய வார்த்தையை சந்தித்தோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துவங்கின இந்த ரட்சிப்பின் அனுபவம், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போகிற அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே ஏற்பட்டது இல்லைன்றீங்களா? இருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இல்லை, வந்தே குதிச்சிட்டேன் கிணத்துல, அவ்வளோதான். இருக்கலாம், பரவாயில்ல, இப்போமாவது நாம் சுதாரித்து கொண்டு காரியங்களை சரி செய்யணும், அவ்வளோதான். இப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. அப்படின்னா தேவன் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, கண்ட மக்கள் தான். அப்படி வந்த மக்களை பார்த்து தான் இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் இந்த ஜாதியை போல வேறே ஜாதி படிங்க. 7:3-7 4. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பக்கமாய் தகப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அவ்வளவு ஒரு இன்டிமெசி, அவ்வளவு ஒரு நெருக்கம், அவ்வளவு ஒரு உணர்வை பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களைப் போல பாக்கியமுள்ள ஜனங்கள் யார்? ஆமென். ஒன்றும் சொல்ல மாட்டேன்றேங்க. அதை போல சந்தோஷம். அப்படிப்பட்ட தேவனை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற தம்முடைய குமாரனுடைய ஆவியை பெற்ற பாக்கியமுள்ள ஜாதி எவ்வளவு ஜனம், எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனம்! வேற யார் அது? அது நாம் தான்.
அப்படிப்பட்ட உணர்வாய் வந்த நான், தேவனை தேடி உணர்வாய் சந்தோஷமாய் வந்த நான், இப்பவும் அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள மக்களாய் அவரோடு அப்பா பிதாவே என்று கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு மனுஷனாய் அடிமையை போல வேலைக்காரராய் இந்த பூமியில் வந்த ஆண்டவர் தேவனோடு எப்போதும் அப்பா பிதாவே என்று. எப்போ பார்த்தா நீங்கள் அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா பிதாவே பிதாவே, எப்பவும் ஒரு தேவ உணர்வோட கூட ஒரு நல்ல உணர்வு அவருக்கு எப்பவும் இருந்தது. அந்த உணர்வை, தேவனோடு கூட இருக்கிற உறவை கெடுக்கும்படி அலர்ட்டா இருந்து நமக்கு நன்மை செய்யும்படி, அவர் ஏதோ காசு உண்டாக்குறதுக்கு இல்லை, அவர் இங்கே பேர் உண்டாக்குறதுக்கு இல்லை, யாருக்கெல்லாம் ஓடி நன்மை செய்யணுமோ அவர் ஓடி யாருக்கும் ஒரு நன்மை செஞ்சிடலங்க. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டு மரத்தை கீழே போனால் நெல்லுனா நெல். அதான் அந்த உணர்வு, ஒரு சென்சிட்டிவ். 38 வருடமாக படுத்து கிடக்கிற ஒருவனை எத்தனையோ தடவை கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் இப்போ போய் அவனை சுகமாக அப்படின்ற ஒரு உணர்வு, தேவ உணர்வு. மத்தியான கடுவில் பசி, சமரியா பெண்ணை சந்திக்க போகிறார். சரி பசி சரி வயிறு, மத்தியான வேலை. அவருக்கு பசி வந்துருச்சு தான் சாப்பாடு வாங்க போனான்னு எழுதியிருக்கு யோவான் 4ஆம் அதிகாரம். அப்படிப்பட்ட வெயிலில் இப்போ தான் அந்த பெண் ஊருக்கு பயந்து, அவமானத்துக்கு பயந்து, கேவலத்துக்கு பயந்து, பரிகாசங்களுக்கு பயந்து, மத்தியான நேரத்தில் யாரும் வராத இந்த நேரமாக பார்த்து ஒரு குடம் தண்ணியை சடக்குன்னு போய் படக்குன்னு தூக்கிட்டு ஓடி வந்துடுவோம், யாரு கண்ணிலையும் படாமன்னு வர்ற நேரம், இந்த நேரம் போங்க. ஒரு உணர்வு அப்படியே வரும். இந்த நேரம் கரெக்டாக அந்த நேரத்தில் போகணும். அப்போ அந்த பெண் அங்கே வருவாள். அவள்கிட்ட அப்படி பேசணும், அவளை பேசி நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்தணும். அவள் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஊரே வரும், உங்களை அறியும். அப்படி ஒரு சென்ஸ், தேவ உணர்வு. சிலுவையில் இருக்கிற எத்தனையோ முறை கேட்டோம்ல, ஒருவன் வந்து அவருக்கு கசப்பு காடியை கொடுக்குறான். அதை குடித்தா கொஞ்சம் அப்படியே அந்த வலியெல்லாம் மரத்தை அப்படியே சாஞ்சிடலாம். இன்னும் வேண்டாம், இன்னும் வேலை முடியல. இப்பவும் பிதாவினுடைய சத்தம் கேட்கணும் காதில். கள்ளன் கூப்பிடுகிறத கேட்கணும், கள்ளனை ரட்சிக்கணும். இப்போ மயங்குனா எல்லாமே எத்தனையோ வருஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம மயங்கிட்டா ஒரு ஆத்மா வீணா போயிடும். அப்படி ஒரு உணர்வு இருந்து கடைசியாக அவங்க பேசுகிற கான்வர்சேஷன், அந்த செய்தி, அப்படி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து உணர்வுள்ள ஒருவனை, அவனுடைய கெஞ்சுதலை, அவனுடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு என் கூட நீ பரதேசிருப்பா என்று சொல்லி ஜீவனை விட்டான் நம்முடைய ஆள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வாக இருந்தது. அவரைத்தான் பின்பற்றி நாம் வந்திருக்கிறோம். அந்த உணர்வை நாம் இழக்கக்கூடாது. அந்த உணர்வை தான் தேவன் நமக்கும் தந்திருக்கான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரிச்சு போய் கொள்ளலாம். எந்த உணர்வுமே கிடையாது. எதிலையும் தலகுப்பர் விழுந்து கவுந்து கிடந்தவர்கள், பாவத்தை தண்ணி போல பருகினவர்கள், சாபத்தை தலைமையில் குவித்து கொண்டு வாழ்ந்த ஜனம். கர்த்தரோ, எபேசியர் 2ஆம் அதிகாரம். நாலாம் வசனம். செத்து கிடக்கும் மாம்சமும் மனசும் குறும்புகளை செய்து தலையின் மேல் ஆக்கினியும் சாபத்தையும் குவித்து கொண்டு வாழ்ந்த மக்கள். தேவனோ, 4ஆம் வசனம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா. நம்ம எத்தனையோ முறை யோசிக்க முடியும்.
யார் என் காரியமாய் போகும்? இயேசு தான் முடிவெடுதான் நான் போகிறேன். அவ்வளவாய் நம்ம மேலே நேசம் கொண்ட கருத்து, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் போகிறேன் என் பிள்ளைகளை ரட்சிக்க. அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, போகிற என்னையே சிலுவையில் அறையும். அப்பம் விட்டவனே குதிங்காலை தூக்குவான். அப்பம் விட்டு சந்தோஷப்பட்டு ஓசன்னா பாடின ஜனமே இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லும். அப்பவே அந்த சத்தமல் அவர் காதில் கேட்டும். அவர் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதனால் அவர் அறிந்தவர். இப்போ இங்கே வந்த பிறகு அவர் எப்பவும் இவ்வளவு கொடூரமாய் உங்களை நடத்துவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் தான் வந்தாரா? யார் போறா? ஆமாம். என்ன விளக்கரையமானாலும் என் மக்களுக்காய், என் சகோதரனுக்காய், சகோதரிக்காய், என் பிள்ளைகளுக்காய், நான் பெற்ற பிள்ளைகளுக்காய். அப்படித்தான் எழுதியிருக்கேன் ஏசாயாவில். அப்படி அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இறங்கி வந்தார். இறங்கி வந்து நான் வாசிக்கிறோம், அக்கிரம பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஒரு உணர்வு தந்தாங்க. ஒரு சென்ஸ், ஒரு உணர்வு, தேவ உணர்வு, தெய்வ பயம், தேவ நேசம், அதை தந்தாங்க. ஏசாயாவில் நான் வாசிக்கிற மாதிரி 1ஆம் அதிகாரம். இந்த ஜனம் இதே மாதிரி தான். அந்த ஜனத்தையும் தகப்பன் தான் பிள்ளை நம்மளை சுமந்து கொண்டது போல. எத்தனை பேர் அப்படி விளங்கியிருக்கீங்க? சும்மா ஏதோ வந்தோம் சாடணும், குதித்தோம், ஏதோ உழப்பணும் அப்படியா? அல்லது ரட்சிப்பின் சந்தோஷமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு தேவன் கொடுத்த விலை நமக்கு புரியலையா? நாம் இன்னைக்கு ஒரு ஆளாய் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை செய்ய விருப்பமும் செய்ய நம்ம இதில் உண்டாக்க தேவன் கொடுத்த விலை எவ்வளவு பெருசு நம்ம உணங்கியிருக்கிறோமோ. ஆதி ஜனங்களை போய் வழங்காம. அதனால ஏசாயா அவர் கூப்பிட்டு சொல்லும், வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். இங்கே உட்காந்துருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சின்னதிலிருந்து பெரியவர்களை ஆதரித்தேன். என் குமாரனை அனுப்பி செட்டைகளுக்குள்ளே அவர்களை சேர்த்தேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்த எல்லா பிள்ளைகளையும் செட்டைக்குள்ளே சேர்க்க நான் மனதாயிருந்தேன், அவர்களை சேர்த்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். நான் செட்டைகளுக்குள்ள சேர்க்க அழைத்து கூப்பிட்டு கூவி கதறி காரியங்களை செய்தேன், அவர்களோ கலகம் பண்ணினார்கள். அடுத்த வசனம், மாடு கூட தன் எஜமான், கழுதை கூட தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுது. என்ன மன கஷ்டம் தேவனுக்கு. மாட்டுக்கு கூட தன் எஜமான் தெரியுது, கழுதைக்கு கூட தீவனம் வைக்கிற தொட்டி தெரியுது, தீவனம் வைக்கிறவங்க யாருன்னு தெரியுது. ஆவிக்குரிய மக்களான நம்மளோ அப்படிதான். அவளை இஸ்ரவேலரோனா அப்படி ஏதோ விட்டுட்டு காத்துல விட்டுட்டு போகிறார். நாமோ அறிவில்லாமலும் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற மக்களான நாமோ அறிவில்லாமலும் என் ஜனம் தேவ உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். அப்படி நம்மளை பற்றி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் என் ஜனத்தை தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய விளக்கரையத்தை நான் செலுத்தினவர். ஆனால் இன்றைக்கி என் ஜனமோ எவ்வளோ பெரிய விளக்கரையம் செலுத்த நான் வழங்கியிருக்கோமா? அடிக்க ஒரு தடவை படிக்கணுங்க. கொலேசியர் புஸ்தகம். சும்மா ஏதோ கேட்டோம், காதில் கேட்டோம் போனோம் என்று இருக்கிறவர்களா சகோதரனே சகோதரி அப்படி இருக்கக்கூடாது. அடிக்க ஒரு தடவை நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கத்தான் செய்யணும். அது திரும்ப திரும்ப கேட்கறதுனால சலிக்கக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்றதுனால நானும் சலிப்படையக்கூடாது. 2ஆம் அதிகாரம், உங்கள் பாவங்களினாலேயும் 13ஆம் வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சம் துண்டிக்கப்படாமலும் இந்த உலகத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசோடு ஒட்டி இருந்த உறவு துண்டிக்கப்படாமலும் செத்து போயிருந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கூடிய ஒரு சில நிமிஷங்களில் வெட்டி எரிஞ்சிடணும். எடுத்துணுமா வேண்டாமா? இல்லைன்னா
செத்து. அப்படி உணர்வு இல்லாமல் செத்து போய் மரித்தவர்களாய் இருந்தோம். அந்த விருத்த சேதனம் இல்லாததுனாலே பாவத்தோடும் சாபத்தோடும் அக்கிரமத்தோடும் உணர்வு இல்லாதவர்களாய் அதோடு தொடர்பு வைத்திருந்த அந்த தொப்புள் கொடியினால் செத்து போனவர்களாய் இருந்தோம். மரித்தவர்களாக இருந்தவங்க எல்லாரையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த ஒரு சாசனம், ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவங்க அதையும் செய்ய முடியாது, இவங்களால வாழ முடியாது. இதை செய்யணும், முழுசா செஞ்சாதான் இவங்க வாழ்வாங்க. நியாயப்பிரமாணம் அப்படிதான் நமக்கு இருந்ததுங்க. அதுல ஒன்றிலே தவறினால் எல்லாம் தவறணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தது. அந்த கையெழுத்தை அவர் குலைத்து அப்படியே கசக்கி போட்டுட்டார். நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆண்டவர். ஆமென், ஆமென். சந்தோஷமா சொல்லணுங்க இதை படிச்சுட்டு. என் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவாய் பெரிய ஜெயத்தை எனக்கு செய்து முடித்திருக்கிறேன். இப்போ நான் உங்களை அறியாமலும் ஒரு தேவ உணர்வு இல்லாமலும் நான் போவேனா? போகலாமா? தெய்வ உணர்வை நான் இழக்கலாமா? ஆரம்பத்தில் நான் வந்தபோது எப்படி வந்தேன்? அந்த உணர்வு இன்னைக்கு இருக்கா? அன்றைக்கு நான் வேதத்தை கையில் எடுத்த போது அது இருந்த தேனிலிட்ட பணியாரம் போல தேனில் போட்ட தேனே டேஸ்ட். அன்னைக்கு வேதத்தில் இருந்த எனக்கு மன மகிழ்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு சபைக்கு வரும்போது கூனி குறுகி வெட்கப்பட்டு பிறர முகத்தை பார்த்து பேச வெட்கப்பட்டு பாவி ஆண்டவரேன்னு வந்தேன் நான். இன்னைக்கு எப்படி இருக்கு? காலுக்கு மேலே கால் போட்டு, தப்பு இல்லை, நானும் காலுக்கு மேலே கால் போட்டு தான் உட்கார வேண்டிய சூழ்நிலை எனக்கு. காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்தா தான் நான் கொஞ்சம் நல்லா செடியாக உட்காரலாம். நான் காலுக்கு மேலே கால் போட்டுங்கிறது ஒய்யாரத்தை சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் மறந்து ஆதியில் இருந்த எல்லா உணர்வும் இழந்து, தெய்வீக அந்த உணர்வு நம்மை விட்டு இழந்து போய் இந்த தேவனோடு இருந்த உறவு குறைஞ்சு, வேதத்தின் மேல் இருந்த தாகம் குறைஞ்சி, ஒருவர் மேல் ஒருவர் அவ்வளவு அன்பாக இருந்த ஜனங்க சபை. இன்னைக்கு யார்கிட்ட என்ன பேச பயத்தை உண்டாக்கி வச்சிருக்க. ஒவ்வொருவரும் எப்படி வஞ்சகமாக இருப்பாங்க, எப்படி சூதாக இருப்பாங்க, இவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க. கபடற்ற ஜனம் இப்போ கபடா போயிட்டு இப்போ எதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க? ஆதி அன்பெல்லாம் அப்படியே போகுதா? தேவன் கேட்கறது அப்படிதான். இப்படி உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. உணர்வை இழந்துட்டாங்க. அப்படியே நைஸாக உணர்வை இழந்துட்டு அதுக்கு பதிலாக பல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஏசையா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பார். வீண் காணிக்கை கொண்டு வந்தார்கள், தூபம் காட்டினார்கள். 13ஆம் வசனம். மாதப்பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம் எல்லாத்தையும் ரெகுலராக, சிலர் ரெகுலராக சபைக்கு வருகிற இருதயம் மட்டும்தாங்க இப்போ தப்பாக இருக்கு. மகா கடினமாக இருக்குங்க இதயம். சபை கூடுதல், ஒழுங்கு, காணிக்க கொடுக்கறது, ஜெபம், பாட்டு எல்லாமே இருக்கு. ஆனால் அதெல்லாம் தப்பு தப்பாக போச்சு. 14 மாதப்பிறப்பு, பண்டிகை, எல்லா காரியங்கள்லாம் நடக்குது, எல்லாம் ஜருபராக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த உணர்வு மட்டும் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ பைபிள் படிக்க அந்த உணர்வு இல்லைங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே வேதத்தை தேடணும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பார்ப்போம்? நானும் அந்த விஷயத்தில் தவறுறேன், நான் மனம் திரும்பி தான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன முதல்ல பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது? சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், கட்டி போட்டுக்கிற நாயா? என்னது? மொபைலா? கண்ணாடி. காலையில் எந்திரிச்ச உடனே ஒவ்வொருவரும் பார்க்கறது என்னது?
நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோட்டோவா ஓடி இருக்கா, முடி எப்படி இருக்குது, மூஞ்சி எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம், எல்லாம் சரி செய்துக்கிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏன் வேதத்தை படிக்கணுன்றோம், வேதத்தை பற்றி நினைக்கணுன்றோம். அதான் கண்ணாடி. எங்கே எழுதியிருக்கு? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய மகிமையும் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையில். இதுதான் கண்ணாடி. ஒரு வசனம் படித்தாலும் நமக்கு அன்னைக்கு பேசிடுவாங்க. அவர் தான் தெய்வம், நம்மளை நேசிக்கிற தெய்வம். நாம் ஏதோ ஒரு வசனம் எடுத்தோம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர் எடுத்தால் நம்மளோட பேசிடுவான். சிலர் வேதத்தை எடுத்து தக்கா பக்கான்னு ஒரு பக்கத்தை திருப்புனா சொல்லுவாங்கள்ல, யூதாஸ் பிடிச்சோம்மா, யூதாஸை பற்றி ஆண்டவர் ஞாபகப்படுத்தின மாதிரி அப்படி வந்தால் என்ன செய்யுது? ஸோ தேவன் நம்ம வேதத்தை எடுத்த உடனே நம்மோட பேச ஒரு வசனனாலும் சரி, அல்லது வேதத்தை எடுக்கலை, தேவனே இன்னைக்கு என்னோட பேச உணர்த்து. அவர் அன்புள்ள தெய்வம். நம்மளோட காலையில் நம்மளை சரி செய்ய விரும்புகிறாங்க. எழுந்த உடனே முடி முகமெல்லாம் அப்படி சரி பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில் வரோம்ல, இல்லையா? அடுத்தவங்க நான் அப்படி தாங்க, யாராவது கூப்பிடுறாங்க திடீர்னு காலைல வந்துட்டா எந்திரிச்ச வேகத்துக்கு அப்படியே ஒன்றும் போகிறதில்லைங்க. அப்படி நான் செய்கிறதில்ல. போய் கண்ணாடியில் பார்த்து எப்படி இருக்குமோ அவ்வளோ. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தாவே உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை, உங்கள் பிரசன்னம் என்ன சொல்கிறீங்க கண்ணாடியில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உடனே அவங்க சரி செய்வான், குற்றப்படுத்துறது. அப்படி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோமா, இந்த உணர்வெல்லாம் இழந்துட்டோமா, அதையெல்லாம் விட்டுட்டு ரெகுலராக சபை கூடுதல், ரெகுலராக ஒரு சில சடங்கு, இதெல்லாம் சடங்காக மாறிடுச்சா, தேவ உணர்வு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் சடங்காக முடிஞ்சிருங்க, கட்டாயமாய் முடிஞ்சிருங்க. அதுக்கு பிறகு செத்த போனம் தாங்க அது. உயிரோடு இருந்தும் செத்தது போல தான் அது. தேவ உணர்வும் தேவ அன்பும் நம்முடைய இருதயத்தை விட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக வேறு எதையாவது நாம் சடங்கு சம்பிரதாயங்கள், சபை கூடுதல், ஒரு காலையில் லெஞ்சு கெடுக்கிடுன்னு ஒரு வேத வாசிப்பு, அல்லதான் என்னது டெய்லி டிவோஷன், எதையோ ஒன்று. சிலருக்கு அதுவே பொழுது போயிடுது. காலையில் அதை கேட்டுட்டா போதும், அன்றைக்கு பொழுதெல்லாம் வீணாயிடுது. அதையும் தியானிக்கிறது இல்லை. அது ஒரு சடங்காய் தேவ உணர்வெல்லாம் போயிட்டுதுங்க. என் ஜனம் உணர்வில்லாமல் இருந்து இதெல்லாம் செய். உணர்வில்லாதவருடைய இருதயம் சகோதர சிநேகம் போகும், கசப்பு உண்டாகும், வெறுப்பு உண்டாகும், பொறாமை உண்டாகும். தேவ உணர்வு மட்டும் நமக்கு தொடர்ந்து நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா நாம் எல்லாரையும் பகைப்போம், குற்றம் இல்லாதவர்களை குற்றம் காண தீர்மானிப்போம். எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம நீண்ட ஜபம் பண்ணுவோம், நாம் வேதத்தை படிப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம், ஹைப்பர் ஆக்டிவாக கூட இருப்போம். அப்படி கூட சொல்லுவோம். தேவ உணர்வு நம்மளை விட்டு போயிட்டா இப்படி சரசரன் இப்படி இருப்போம். நம்ம மத காரியங்களில் நம்ம ஈடுபட்டு இருப்போம். தேவன் அதெல்லாம் விரும்பலன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏசாயா 1. இதையெல்லாம் நீங்கள் தேவ உணர்வை இழந்து மாடு போல கழுத போல எஜமானை அறியாத அந்த அறிவும் உணர்வும் நீங்கள் இழந்து, என் பிள்ளைகள் நீங்கள் இப்படி போயிட்டதை அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதுனால நான் இவைகளெல்லாம் கேட்டு இவைகளெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. 14 அவைகளை சுமந்து இழைச்சுப்போம். புருஷ மனைவி ஆதியில் இருந்த அன்பு, இப்போ தான் சமைக்கிறீங்க, இப்போ தான் துணி துவைக்கிறீங்க. இப்போ கல்லில் அடித்து துணி துவைக்கிறத இப்போ பார்த்தா தெரியும் புருஷன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்குன்ட்டு. புருஷன் சட்டையாக எதையோ ஒன்று துவைக்கும் போது அந்த அடிக்கிற அடியிலேயே தெரியும் இப்போ எப்படி அன்பு இருக்குன்னு. பிச்சு போடுவேன், பிச்சுன மாதிரி தான் இருக்குது. அதை அடிக்கிற அடியில் துணியை அடிக்கும்போது அந்த கசக்கிலேயே தெரியும் மனசு இப்போ எப்படி அன்பாக இருக்குது, அன்னைக்கு எப்படி இருந்தது, அன்னைக்கு அதில் அன்பு கலந்துருந்தது, அன்னைக்கு அந்த சமையலில் அன்பு கலந்துருந்தது, தெய்வீக அன்பு. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு, காதலர்கள் சும்மா மனுஷிய காதலை சொல்லலை, அன்பு கலந்துருந்தது. இப்பவும் தான் சமையல் இருக்கு, செய்யணுமே, பெத்துட்டமே, வந்துட்டமே அப்படின்னு இருக்கா. ஒரு தேவ உணர்வெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு கடமை, எல்லாத்தையும் ஒரு கடமையாய்
இதையெல்லாம் புருஷனுக்கு அப்படியே மனசில் ஓடுதுன்னு வைங்களேன். புருஷனுக்கும் தான், மனைவிக்கு இப்படியே மனசில் ஓடுது. அசமாக போகிறவன் போட்டால் ஒரு நாள் போட்டு 2 நாளில் போட்டு கழட்டி போட்ட தொட்டு அப்படியே இந்த மாதிரி போட்டு இப்படி இப்படி ஓடுது மனசில். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துருவார். மனைவி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொட்டு கொட்டு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நீ அப்படின்னு நெத்தியில் ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஏங்க, இதெல்லாம் தேவன் உள்ள மறைச்சி வச்சுட்டாங்க. உணர்வெல்லாம் சும்மா சொன்னேன். தெய்வம் எல்லா உணர்வையும் நேசத்தையும் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டாங்க உள்ளதில். அந்த உணர்வுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை இப்போ எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? இப்படி உணர்வில்லாமல் இருக்கிற காரியங்களை நம்ம சடங்காச்சாரமாய் குடும்பம் நடத்தி பிள்ளைகள் வளர்த்து சம்பாதிச்சு சபை கூடி எல்லாம் எனக்கு இழைச்சி போனேன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவ உணர்வு தான். ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டேன்னு தான் உங்களுக்கு என் மேலே வருது. ஆதியில் உங்கள் மேலே வச்சுருந்த அன்பை விட்டுட்டேன்னு தான் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட சொல்கிறீங்க. எப்பவும் தேவன் நம்மிடத்துல பேசுகிறது குற்றம் சொல்லுகிறதுக்காக அல்ல, நம்மளை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு வர்றதுக்காக தான். தேவன் அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆகிலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. மூஞ்சில் முழிக்காதன்னா இல்லை அப்படி இல்லை. ஆதியில் நீ கொண்டு வந்த அன்பை விட்டுட்டா தான் எனக்கு குறை. அந்த அன்புக்கு திரும்ப வந்துடு, அது போதும் எனக்கு. உன்னை நான் தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். அன்னைக்கு எப்படி என் மேலே கொண்ட அந்த அன்பில் நீ இருந்த, ஒருவரோடு ஒரு சபையில் எப்படி இருந்தீங்க, உங்கள் அப்பம் பக்கத்தில் நான் எவ்வளவா மனமகிழ்ச்சியாக இருந்தேன், உங்கள் சபை கூடுதல் உங்கள் ஐக்கியத்தில் எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்தேன். இவ்வளவு தடுப்பும், இவ்வளவு பெரிய இடும்பும், இவ்வளவு பெரிய இருமாப்பும், இவ்வளவு பெரிய சுயநலமும் எப்படி வந்தது? நீ திரும்பு, அந்த இடத்துக்கு திரும்பு. புறம்பேசி குற்றப்படுத்தி ஒருவர் அப்படியே காயப்படுத்தி ஒருவர் மேல் இருக்கிற ஒருவருடைய அபிப்பிராயங்களை கெடுத்து வைக்கிறவர்கள் உட்காந்துருக்கோங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம், ஹோமியோபதி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் நாளாகும் சொல்லுவாங்க. வைத்தியம் பண்ணால் கொஞ்சம் நாளாகும். விஷம் எப்போவுமே தீமை உடனே பரவி உடனே ஒன்று செய்யும். ஆனால் நல்லது சுகமாக்க ரொம்ப நாளாகுங்க. நம்முடைய சுபாவம் நல்லபடியாக மாறுகிறதுக்கு காலங்கள் எடுக்கும். ஆனால் நம்ம பிசாசாக மாறுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் போகும். விஷம் செத்த நாள் அப்படி பாதாள வரைக்கும் பாயும். விஷமான பேச்சுக்கள், விஷமான சிந்தனைகள், விஷமான புறங்கூறுதல், விஷமான சிந்தனைகள். தேவனிடத்தில் போகிறோமா? அவர் என்ன சொல்கிறாங்க? மகனே மகளே, இது வேண்டாம், இது நல்லா இல்லை, அப்படி ஒரு உணர்வை தர்றாங்களா? அதெல்லாம் ரொம்ப கடைசி. ஆனால் ஒரு தெய்வீக உணர்வுன்றது இதுவரையாக நான் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்து, கிறிஸ்துவே உங்களை போல நான் இல்லையா ஆண்டவரே, உங்களை போல பொறுமையாக இல்லையா ஆண்டவரே, உங்களை போல நான் இரக்கமாக இல்லையா ஆண்டவரே, உங்களை போல நான் அன்பாக இல்லையா ஆண்டவரே, உங்களை போல நான் சகிக்கலையா ஆண்டவரே அப்படின்னு நம்ம உணர்வடைந்து, ஆண்டவர் அந்த உணர்வை நமக்கு பரிசுத்த ஆவியினால பலனை தந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ சந்தோஷம் உற்சாகம் தருகிறாரே, அந்த உணர்வை, தேவ உணர்வை நாம் இழந்திருக்கோமா? இது எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இழந்தோம்? ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்துப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தாங்க. 4 வசனத்தில் வாசிக்கிறேன். 3:4. அப்பொழுது சர்ப்பம் பெண்ணை பார்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுவோம். நீங்கள் நன்மை தீங்கு அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவன் எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இதை விலைக்கு இருக்கிறார். அவருக்கு உங்கள் மேலே பொறாம, நீங்கள் இப்படி ஆயிருவீங்கன்னு பொறாம. அப்போ அலட்டா தேவ உணர்வாய் ஏவாள் இருந்தா, என்ன சொல்ற, நாங்கள் தேவனை போல ஆகிக்கிறோம்னு அவர் பொறாமல் இருந்த இந்த மரத்தை ஏன் இங்கே வைக்கணும், இதை வைக்காமல் இருந்திருக்கலாமே, சட்டுன்னு சொல்லியிருக்கணும்ல. தேவ உணர்வு அப்படி தான் இழக்குது.
அவன் வந்து பேசுகிறான், பொய்யை ஊதுறான். நீதிமொழியோர் புஸ்தகம் 20:27 ஒரு வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா யாரும்? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆராய்ந்து அப்படி பார்க்கும். தேவன் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் தீபம் போல மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். மண்ணாயிருந்த மனுஷனை ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாகினார். அதை எப்படி எழுதியிருக்காங்க? அது ஒரு விளக்கு போல, தீபம் போல. இந்த தீபத்தை அணைக்க இந்த பொய்யன் வந்து ஊத ஆரம்பித்தான். ஒரு வார்த்தை நீங்கள் வாசித்த நீதிமொழியில் 14:25, அதில் 14:25 இந்த பொய்யன் 14:25 மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். உண்மையை பேசுகிறோம். சகோதரிடத்தில் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறோம். சகோதரிகள் மத்தியில் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறோம். பொய்களை உங்க மனசில், நமக்கு மனசில் வருகிற யூகங்களை சொல்லுகிறோம். போய் மற்றவங்கள்ட்ட அவங்க இடத்துல கேட்கணும். போய் இப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போய் அதை போய் சொல்கிறேன். இப்படி நினச்சிக்கிட்டு எத்தனை பேர் நான் சொல்லுவேன். அதை உங்களுக்குள்ளே யோசிக்கணும். அல்லது இப்படித்தானே நினச்சிங்கன்னு கேட்கணும். அதை போய் இன்னொரு இடத்துல நினைப்பையே போய் சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ பெருசு. இங்கே எழுதியிருக்கிறபடி மெய்சாட்சிக்காரனும் உயிர்களை ரட்சிக்கிறார். கலகத்தையோ கபடத்தையோ கசப்பையோ விரோதத்தையோ உண்டு பண்ணாமல் ரட்சிக்கப்பட ஒரு காரியங்களை மெய்சாட்சி சொல்லுகிறவன் இருக்கிறான். அடுத்த வசனம், அதில் வஞ்சனைக்காரனோ பொய்களை, இந்த வஞ்சனைக்காரன் யாரு? பிசாசு. அவன் போய் முதல்ல ஊதுறான். என்னத்த? கர்த்தர் தந்த தீபத்தை, உணர்வை, அந்த விளக்கை போய் ஊதுறான். ஊதுனா உடனே சில சமயத்தில் அணையாது, நம்ம பார்த்துருக்கோம்ல. அவன் ஊதி 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 அதை அணைச்சிட்டான். தேவன் மேலே ஒரு சந்தேகத்தை தந்தான், பொய்யை தந்தான். அதை பற்றி எப்படி எழுதியிருக்குன்னா, யோவான் 8:44 வசனத்தில் ஆண்டவர் அதை பேசும்போது அவனை பற்றி எப்படி பேசுகிறார் என்றால், அவன் உண்மையாகவே பொய்களை ஊதுகிறவர்கள் அல்லது புறம் பேசுகிறவர்கள், கபடு பேசுகிற சகோதரர்களுக்குள்ளே விரோதம், சகோதரிகளுக்குள்ளே ஒரு கபடை உண்டு பண்ணுகிற யாரும், இங்கே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்ம அப்படி நல்லா படிக்கணுங்க. கசப்பு, வெறுப்பு, ஆதியிலெல்லாம் அப்படி இல்லைங்க. தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கி பேசணும்னு நினச்சது மனுஷனோட தான். ரைட்டா இல்லையா? எல்லாத்தையும் படைச்சாங்க. பேசணும்னு உண்டாக்கப்பட்டது யார்? மனுஷனோட. அவர் சந்தோஷமாய் பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயும் கபடற்றவளாய் பேசியிருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மோடும் அப்படி கபடு இல்லாமல் இருக்கணும், நம்மோட பேசணும், நம்மை உயிர்ப்பிக்கணும், நம்மளை அவர் சாயல் ஆக்கணும் தான் அவர் விரும்புகிறார். நாமும் ஒருவருக்கொருவர் அப்படி உள்ள ஒன்று வெளியே ஒன்றுமா இல்லை. அவர்கள் உதடுகளினால் உள்ளமோ, எத்தனை பேருக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க? உதடு மட்டும் அப்படியே பார்த்து வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், உள்ளம் தேவன் எல்லாவற்றையும் அறிவார். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சவன் யாரு அப்படின்னா பிசாஸ். 44 என்ன எழுதியிருக்கு? 8:44 படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவனுக்கு, பிசாசுக்கு பேர் என்ன? கொல்லுகிறவன், அழிக்கிறவன். யோவான் 10:10 அப்படிதான் சொன்னாங்க. அவன் கொல்லவும் அழிக்கும். எப்போது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறவனும், எப்போ அவன் டெஸ்ட்ராய் பண்ணணும், நல் உறவை கெடுக்கணும், அன்பை கெடுக்கணும், ஐக்கியத்தை கெடுக்கணும், தேவனோடு கூட இருக்க உறவை கெடுக்கணும். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். சகோதரனை பகைக்கிறவன் எவனோ அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஒன்னே அவனில் அப்படி தான் பேசுகிறார். சகோதரி மேலே பகை இருக்கு, வெறுப்பு இருக்குன்னா கொலைகாரர் நமக்காங்க. நம்ம அப்படி தான் விளங்கிக்கணும். அதெல்லாம் கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் கிறிஸ்து அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் கிறிஸ்துவிலே நிலைத்தில்லை. கிறிஸ்து பேசுகிற உண்மையிலே அவன் நிலைத்தில்லை. அவன் பொய் பேசுகிறான், தன்னை நியாயப்படுத்துகிறான்.
தன்னை நியாயப்படுத்தினா பரவாயில்ல, பிறரை காயப்படுத்தக்கூடாது. நம்மளை நியாயப்படுத்தலாம், யார் வேணாலும் தப்பு இல்லை. ஆண்டவரே நான் அப்படி, நான் இப்படி, நீ இப்படி, நான் இப்படி, நான் அப்படி, நான் அப்படி, நான் அப்படின்னு சொல்ல தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், பரவாயில்ல, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் அப்படி இப்போ 18 அடி மலையிலிருந்து குதித்தவன், நான் அப்படி செஞ்சவன், ஓகே ஓகே ஓகே. அவங்க குதிக்கலை, அங்கே தான் பிரச்சனை. நம்முடைய அநீதியும் கொஞ்சம் சொல்ல பழகுங்க, நம்முடைய பாவத்தையும் சொல்ல பழகுங்க. முந்தி பேசுறதுனால அப்படி நீதி ஆயிடாது. அது சிலர் முந்தி போய் பேசுகிறவங்கள நீதி ஆகிடாது. சில விஷயங்கள்லாம் நான் முந்தி பேசுகிறவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கத்தான் செய்கிறேன். அங்கே எவ்வளவு தவறு இருக்குங்கிறது அப்போ தான் புரியுது எனக்கு. முந்தி பேசிட்டா நம்ம சரியாயிடுவோமா? இந்த பொய்யனுடைய விஷயம் அது. மனுஷ கொலைவா சத்திய மரத்தில் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் கற்பனையில் எடுத்து பேசுகிறான். அவன் பேசுகிற பொய் உண்மை அல்ல. பொய் எப்படி உண்மையாகும்? கற்பனையில் பேசினா இன்னும் எப்படி இருக்கும்? அவன் அப்படித்தான் போய் பேசணும். முதல்ல நீங்கள் இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, தேவனை போல ஆவீங்க. தேவனை போல ஆக மாட்டேங்க, மரத்தையே இங்கே வச்சுருப்பாங்க. தேவன் நண்பா அப்படியெல்லாம் பொய்யை ஊதி 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 அதை அணைச்சிட்டான். தேவ உணர்வை இழந்துட்டான். தோட்டத்தை விட்டு விளக்குனாங்க, பாவம் வந்தது, எல்லாமே நாசமாயிடுது. இந்த பொய்காரனுடைய வேலை. மற்றவர்களை பற்றி நம்முடைய மனசில் கொடுக்குற உணர்வு, பிசாசு ஒரு உணர்வை கொடுக்குறார், தேவன் ஒரு தெய்வீக உணர்வை கொடுக்குறார். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஒரு தெய்வீக உணர்வு. பிசாசு கொடுக்குற உணர்வு எப்போதும் நான் சரி, நான் சரி, என்னை இப்படி தப்பாக சொல்லிட்டாங்க, என்ன தப்பாக நடத்திட்டாங்க, என்னை 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 என்னை. அது பிசாசு கொடுக்குற உணர்வு. நானும் பார்க்குறேன் சில நேரங்களில் பிசாசு என்ன உணர்வெல்லாம் கொண்டு வர. அப்படியே வாசப்படியில் வந்து படுத்திருக்கான். பாவம் உன் வாசப்படியில் படுத்து. ஆண்டவரே எனக்கு ஒரு தெய்வீக உணர்வு தான். இப்போ நான் ஆண்டவரிடத்தில் திரும்பணும், அவ்வளோதான். எரேமியா புஸ்தகம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம், இந்த நாம் சொன்னோம்ல, நாம் தேவன் நிறைய நேரங்களில் வெளிப்படுத்த, இதை மட்டும் சொல்கிறேன். எரேமியா நாம் அப்புறம் பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லிடுறேன். சில நேரங்களில் நமக்கு இருக்கிற உணர்வு, நாம் தேவனுடைய சபைக்கு வந்திருப்போம், ஜெபிக்கிறவளாக இருப்போம், எல்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். தெய்வீக உணர்வை மட்டும் இழந்துடு. 2 பேர் வந்து ஜெபிச்சாங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தப்பாக இருக்கக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேர் சபைக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு தூரத்தில், அவங்க சபைக்கு வெளியில் நின்ற, கட்டடத்துக்கு வெளியில், ஒருவன் உள்ளே வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? அந்த பரிசேயன் இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொன்னது தான் பிரச்சனை. அது வரைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. யானை தான் தலையில் மண்ணை வாரி போடுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேறு யார் தலையிலையும் வாரி போடுங்கிறதெல்லாம் பிரச்சனை. அப்போ தானே யானையை விரட்டுவோம். தான் தலையில் யானை மண்ணை வாரி போடும்போதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்கிறதில்ல. தங்களே ஒருவர் கெடுத்து கொடுங்கலாம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்கிறதில்ல. உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ சொல்லி ரட்சிக்க பார்த்தாங்க. அவங்க அதெல்லாம் கேட்கல, பரவாயில்ல, லேவிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர், அவர்களை விட்டு விடுங்கள், விட்டுட்டாங்க ஆண்டவர். ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெபிக்கிற ஜெபத்தில் அவன் அல்ல இவனேன்னு சொன்னாங்க. அவன் அல்லன்னு ஒருத்தரை என்ன சொல்லுவோம்? ஓ அவன் அல்ல அப்படின்னா புரியுதானே சொல்லுது? அவன் அல்ல, தூரத்தில் நிற்கிறார்னு அர்த்தம். தேவன் சபைக்குள்ளே இருந்தார். ஒருவன் சபைக்கு வந்தான், சுயநீதிக்காரன். இன்னொருவர் சபைக்கு வந்தார். அவர் தூரத்தில் நின்று மார்பல் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு ஒரு சத்தம் அப்படி கேட்டுது. ஒரு கண்ணீரும் ஒரு உணர்வும், தேவ உணர்வும் பெற்ற ஒருவனை தேவன் பார்த்தார். அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டான். எங்க? வெளியில் அவனோட வந்துட்டான். இவன் உள்ளே நிற்கிறான். இப்போ இங்கே நின்று சொல்கிறாங்க, அவன் அல்ல,
அவனை விட்டு தூரம் ஆகிட்டாங்களா? இந்த உணர்வு அவன் இழந்துட்டானா? இவன் இல்லைன்னாங்க. அது எப்படி? இவன் இல்லைன்னா எப்படி? பக்கத்தில் இந்த இவன் இல்லை, அவன் இல்லை, இவன். எப்படி எழுதியிருக்கு? அப்படி தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அவன் அல்ல இவனே. எங்கே நிற்கிறாங்க? பக்கத்தில். அவன் கூட அந்த உணர்வு கூட அவனுக்கு இல்லை. ஒரு நல்ல மனம் மட்டும், நம்முடைய பாவத்தை மட்டும் நம்ம உணர்ந்தா தேவன் எப்போதும் நம்ம கூட தாங்க. ஆமென். எப்பவும் நம்ம கூட நிற்பான். பாவம் செய்த உணர்வு இல்லை, நான் பாவின்ற உணர்வு. நம்ம எல்லாருக்கும் இங்கே பாவின்ற உணர்வு இருக்குது. அதில் யாருக்கும் இருக்காமல் இருக்காது. ஆனால் அந்த பாவின்ற உணர்வு காமன், அது இல்லைங்க. தெய்வீக ஒரு உணர்வுன்றது தேவனை போல இல்லைன்னு தேவன் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தில் கொடுக்குற வெளிச்சம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பாவி அப்படின்னா அது எல்லாரும் சொல்லலாம். அது இந்த உலகத்தில் எல்லாரும் பாவிகள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே சபைக்கு வர வேண்டியதில்லை. ஆனால் இங்கே வந்து ஆழமாய் உணர்ந்து என்ன சொல்கிறான்? என் வானத்தை, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியல ஆண்டவரே. நான் எந்த துணிச்சலையும் கொள்ளல ஆண்டவரே. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆனாலும் ஒரு துணிச்சல் நான் கொள்ள விரும்பல ஆண்டவரே. துணிகரக்காரர் அப்படின்னு வேதம் எழுதியிருக்கா? கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். அவங்கள ஒரு கேரக்டர் என்னது? துணிகரக்காரர்கள், உணர்வை இழந்த துணிகரக்காரர்கள். நான் துணியல ஆண்டவரே. அதுதாங்க அந்த தெய்வீக உணர்வு. எதுக்கு நான் துணியலை? என் நீதின்னு எடுத்து நான் துணிய விரும்பல. என் நீதியை எடுத்துக்கிட்டு நான் துணிஞ்சு வர விரும்பல. நான் உபவாசிக்கிறேன்னா, ஜெபிக்கிறேன்னா, வாரம் சபை விடுறதா, நான் துணிய விரும்பல ஆண்டவரே. என் மேல கிருபையாயிரும் அப்படின்ற உணர்வுடனே வந்தோன்னா தேவன் நம்ம பக்கமாக சேர்ந்துக்குவாங்க. இங்கே எத்தனை பேரோட தேவன் சேர்ந்து நிற்கிறாங்க? உங்களோட என்னோட தேவன் சேர்ந்து நிற்கணுங்க. இவனே, இந்த மகளே, இந்த மகனே அப்படின்னு சொல்லணும். இவனே நீதிமானாக்கப்பட்டவன் சொல்லணும். நம்முடைய ஜெபமும் நம்முடைய இதயமும் அப்படி அவரை இழுக்குமா? ஒரு உணர்வு தேவனை இழுக்குங்க. தாவீதின் குமாரனே, என்ன கூட்டம், என்ன சத்தம்! அந்த சத்தத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன போய் விழுந்தது? ஒருவர் போடுற சத்தம் அவருக்கு நிறுத்தி ஒரு எல்லாரும் கூப்பிட்டாங்க. நிறைய வியாதி உள்ள எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனாலும் ஒருவன் தன் தேவையை உணர்ந்த ஆழமாய், உண்மை அன்றி எனக்கு வேற கதி கிடையாது ஆண்டவரே, நீங்கள் தான் என் சகாயர், என் ரட்சகர், எனக்கு உதவி செய்யும். இந்த பாவத்தில், இந்த குணத்திலிருந்து, இந்த மாதிரி இருக்கிற கசப்பிலிருந்து, இந்த மாதிரி இருக்கிற சுயநீதியிலிருந்து உங்களை தவிர இவனை யாராலும் விடுவிக்க முடியாத ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா அவர் நின்று வந்து இறங்கி விடுதலை ஆக்கி விடுவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நம்ம சபையில் சேவிக்கிறோம். அவர் கை குறுகல, அவர் செவி மந்தமாகல. என் பாவத்தை நான் உணர்றேன்னா, எரேமியாவில் எழுதியிருக்கு, நான் மனம் திரும்புறது கள்ளத்தனமாகவா அல்லது நேர்மையாக நான் திரும்புகிறேன்னா? கள்ளத்தனமாய் நான் திரும்பின தேவன் எப்படி? தேவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற A to Z எல்லாரையும் தெரியுங்க அவருக்கு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், நான் ஜெபிக்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், இங்கே நின்று பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு மனுஷனுக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடினால், யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி சொல்ல, தம்மை விசுவாசித்தவர்களை அவர் மனுஷனுக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் யாரை குறித்தும் அவருக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. ஒன்றுமே எனக்கு தெரியும். யாருக்கு என்னை இணங்கி ஒப்பு கொடுக்கணும், என்ன தேவன் நம்பணும்ல. அப்படிதான் எழுதியிருக்கு. தேவன் என்ன நம்பணும் இல்லை. என்னத்தை வச்சு நம்புவாங்க? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். என் உள்ளத்திற்கு உண்மையை அவர் நம்பணும் இல்லை, நம்பி என்னை தன்னை ஒப்பு கொடுக்கணும் இல்லை. எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கறது தான் எழுதியிருக்கு. அவர் நம்பி அநேக இடத்துல அவர் இணங்கலை. நம்ம இணங்கினார்னு எப்படி தான் விளங்கிக்குவோம்? அவர் எனக்கு ஒரு தெய்வீக உணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்னோட இணக்கமாக இருக்கார். அவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் தெய்வ பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு நன்மையான வழிகளில் நடக்க எனக்கு போதிக்கிறாங்க. என் பாவத்தை உணர்த்துறாங்க, பரிசுத்தத்தினராய் நடத்துகிறாங்க, பரிசுத்தத்தை விரும்ப வைக்கிறாங்க, விருப்பத்தை செய்யும் உண்டாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ அவர் எனக்கு இணக்கமாக இருக்கிறார், நான் வழங்கிக்குவேன். நானும் அவரோட இணக்கமாக இருக்கிறேன்னு வழங்கிக்கலாம்.
அவர் என்னோட இணக்கமாக இல்லைன்னு என்ன அர்த்தம்? இது அப்பம் பிசிக்கிறதுக்கும் இந்த உலக காரியங்களுக்காயும் ஏதோ அடிச்சுக்கிட்டு கிடக்குது அப்படின்னு அவர் எல்லாத்தையும் எப்படி இணங்குவாங்க? அப்பம் பிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அவர் இணங்கி அப்படியே ஒப்பு கொடுக்கல. அவர் மனுஷனுக்கு உள்ளே இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களை என்னையும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவருக்கு ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. அவருக்கு முன்பாக பட்ட வெளிச்சமாய் நிறுவனமாய் முடியும். ஆண்டவரே அப்படின்ற ஆழமான உணர்வோடு கூட மனம் திரும்பி உங்களோட கூட இணங்கி வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என் இருதயம் உங்களுக்கு தெரியும், என்னோட நீ இணக்கமாக இருக்கணும் ஆண்டவரே. இல்லையா? என்னோட இணக்கமாக இருந்த காலையில் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் என்னோட இணக்கமாக இருக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அந்தருடைய வேத வார்த்தைகளுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தயவாய் நம்மேல் இரக்கமாக இருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு நமக்கு உணர்வில்லாத இருதயம் இருந்ததுன்னா நம்ம இந்த உலகத்தோடு இருக்கிறோன்னு தான் அர்த்தம். வேறு ஒன்றுமே நமக்கு அதுக்கு மாற்று கருத்தே சொல்ல வேண்டியதில்லை. என்னடா உனக்கு உணர்வுனா, நான் எங்கே இருந்தங்கிறத நான் மறந்துடுறோம். இங்கே வந்து நல்ல ஒரு சபையில் நல்ல சத்தியத்தில் ஆதரவான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதுனால நமக்கு உணர்வு இல்லாமல் போயிடுது. எப்படின்னா ஃபோன் பண்ணி சொன்னால் நமக்கு வந்துடுவாங்கிற அந்த பொல்லாத இருதயம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கவே கூடாது. தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியே நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை நான் சொல்லி, தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நாம் வார்த்தைகளை கவனமாக கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் நம்முடைய எந்த செய்கையோ, நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா, நாம் பழைய காலத்தில் முன்னோர்களின் பாரம்பரியமாக செய்த நெல்லை அறுத்து கொண்டு போய் கொட்டுறது கொள்வது, கதிரை அறுத்த ஆலயத்துக்கு கொண்டு போகிறதுலாம் இல்லை. அந்த முன்னோர்களின் பாரம்பரியமே கிடையாது. தேவனுடைய தீர்மானத்தின் படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்படி அநேக நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் அவருடைய முன்குறிப்பு, முன் தீர்மானம் நம்ம அழைச்சிருக்கிறாரு. அதனால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். வானங்களே கேளுன்னு சொல்லும்போது இதை வானத்துக்கு பேசலை, ஆண்டவர் நமக்கு தான் பேசுகிறார். நான் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முன்னாடி உற்சாகப்படுத்தணும் தான் நான் நினச்சேன். எப்படின்னா, ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். அந்த ஓமானம் விதையின் ஓமானம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குது? 13:9 அந்த விதையின் ஓமானத்தை சொல்லிட்டு அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். விதைக்கன் ஒரு விதைக்க புறப்பட்டான்னு சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லிட்டே வந்து 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக கேட்கறதுக்கு காது இருந்தால் கேளுப்பா அப்படிங்கிறது போல இருக்குது. அதே சுவிசேஷத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் 4, இதையும் அப்படி கையில் வச்சிங்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுலேயும் அதே மாதிரி அந்த 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 ஓமானம் சொல்லிட்டு 9 கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று அவருக்கு சொன்னார். 2 இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். அதே லூக்கா எப்படி எழுதுறார் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம். கொஞ்சம் நல்லா நீங்கள் சுறுசுறுப்பாய் உணர்வாய் நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக ஆக்கிறது நம்ம வரல. ஒரு உணர்வோடு கூட நாம் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் நாமத்துக்கு புகழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த உவமைகளை பேசுகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, இதில் லூக்கா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 இதில் 15 எப்படி சொல்கிறாரு, அதை 8:8 பாருங்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். லூக்கா
சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணும் என்று சத்தமிட்டு கூறினார். மத்தேயும் மார்க்கும் சொல்லாத ஒன்றை லூக்கா சொல்றாருங்க. ஆண்டவர் சத்தமிட்டு கூறுகிறார், சத்தமிட்டு நம்மிடத்தில் பேசுகிறார். நம்முடைய உணர்வாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் கேட்க பழகணும். உணர்வில்லாத என்னுடைய இருதயம் இருளடைந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே உணர்வாய் வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஐயாவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பழைய ஏற்பாட்டிலே இப்படி தான் ஆண்டவர் சொல்றார். உபாகமும் உபாகம் புஸ்தகத்தில் ஒரு இடத்துல அருமையாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு நீர் உணர்வுள்ளவனாய் வாழுன்னு சொல்லி. சரி, நான் அதை அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரம், உபாகம் 32 எடுத்துப்போம். அதுலேயும் நான் சொல்லுகிற 17ஆம் வசனத்தில் நீ கவனமாய் கேட்டு உள்ளபடி வார்த்தைகளை செவி கொடுத்து நீ செய்வாயானால் அப்படின்னு சொல்லி 17ஆம் அதிகாரமும் இதிலே வரும். இங்கே 32ஆம் அதிகாரம் உபாகம் 32. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். இப்படி ஆண்டவர் ஏசாயா மூலம் இப்போ சொன்னது. உபாகம் புஸ்தகத்தில் ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறார், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியை என் வாய்மொழியிலே கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். நமக்கு உணர்வு இருந்தால் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள்லாம் இறங்கி அது உணர்வாய் உற்சாகமாய், ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் ஆண்டவர் பட்சமாக இப்படி எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை கூட நேரடி தொடர்பாக இருக்கணும். நான் மாத்திரம் ஆண்டவரத்தில் நாம் நேர்மையும் உண்மையுமா இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மோட பேச மாட்டார். வேறு சத்தம் நமக்கு கேட்கும். அது மனுஷ சத்தம். தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினது என்ன யோசிக்கிறோமோ அது நடக்கணும், என்ன சிந்திக்கிறோமோ அது நடக்கணும். அது மனுஷ சத்தம். தேவ சத்தம் அது இல்லைங்க. ஆண்டவரே அது எனக்கு இறங்கும். புல்லின் மேல் பனி. அது பனிங்கிறது ஏதோ சடசடன் மழை போல பெய்யாது. நம்ம எப்படி உணர்வாக இருக்கிறோமா, உற்சாகமாக இருக்கிறோமா, நேர்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, படிப்படியாக தேவன் நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குற ஆண்டவர். நம்ம சட்டுன்னு திரும்பணும்னா ஆண்டவர் போயிடுவார். நேர்மையுமா உண்மையுமா இருந்தால் நம்ம கூட ஆண்டவர் என்னாலும் பேசிக்கிட்டே இருப்பாருங்க. 4ஆம் வசனம், அவர் என் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையமானவர். அவர்களோ அப்படின்னா யாரோ இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, நாமோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியா, விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்கள். இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? நம்முடைய இருதயம்லாம் அங்கே போயிடணுங்க. ஆண்டவரே கேட்பாரற்று விசாரிக்க ஆள் இல்லாமல் இப்படி இருந்த என்னை தெய்வமே நீங்கள் தேடி வந்தீங்களே. என்னை நீங்கள் அழைச்சது ஏதோ நான் சபையில் நான் ஒரு ஆளாக இருக்கணும் இல்லவே இல்லைங்க. நாம் போக போகிற இடம் அந்த பரிசுத்த நகரம். நித்தியவாசியும் பரிசுத்தம் என்ற நாமம் உள்ள அந்த ஆண்டவரோடு கூட நம்ம வாழ போகிறோம். அதனால் சபையில் நம்முடைய அந்த 32ஆம் அதிகாரத்தில் நாம் அநேக காரியங்களை பேசலாம். படிச்சுட்டு அநேக காரியங்களை பேசிட்டு 15ஆம் வசனம், யெஷோரோன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணக்கூடாதுங்க. ஆண்டவரே நீர் என்னாலும் என்னோடு பேசுகிற தேவன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து அதில் நடக்க விரும்புகிறேன்.
நாம் முதல்ல விரும்பணுங்க. விரும்பாட்டி நான் ஆண்டவர் நமக்கு விருப்பத்தை திணிக்க மாட்டார். நாங்கள் வெள்ளிக்கிழமை சபை கூடி சகோதரர்களை இப்போ தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அநேக சகோதரர்கள் நல்லா அருமையான தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. அநேகருக்கு வர்றது கூட விருப்பம் இல்லை. பரவாயில்லைங்க, எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். யார் யார் என்னென்ன பிரயாசம் எடுக்கிறாங்கிறது ஆண்டவர் அறிவார். இப்போ கேட்டது போல் ஒருத்தன் தூரத்துலேருந்து ஓடி வந்து கேட்டில் நின்றுட்டு பாவியாக என்மேல் கிருபையாயின்னு சொன்ன அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு போயிட்டான். அவன் ஆவலாய் வந்து தூரத்திலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, ஒருத்தர் உள்ளே இருந்துக்கிட்டு விரல் நீட்டினது போல் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அல்லல் தட்டுறோம். ஆண்டவரே, அப்படி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் உண்மை கண்டுகொள்ள வந்திருக்கிறேன். இப்படி வெள்ளிக்கிழமை மற்ற புதன்கிழமை எல்லாம் சபை கூடி சூம் மூலமாக நம்ம இடத்துல பேசுகிறதெல்லாம் வந்து ஏதோ அவங்களுக்கு வேலை இல்லை, இந்த சத்தியத்தை சொல்கிறாங்க அப்படின்னு இல்லவே இல்லைங்க. நீங்கள் நேர்மையும் உண்மையுமா இருந்தால் உங்களுக்கு இருதயங்களே ஆண்டவராக இயேசு பேசுவார். நான் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். போன வாரம் புதன்கிழமை எந்த அதிகாரத்திலிருந்து பிரதர் தேவன்ராஜ் தியானிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். மறந்துடுறோம் நம்ம. லூக்கா 6ஆம் அதிகாரம், அதில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு திரும்ப இங்கே வரேன். லூக்கா 6ஆம் அதிகாரம், மத்தேயு மார்க்கு லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவர் வார்த்தைகளை தியானிச்சார். நான் உங்களுக்கு குற்றம் சொல்லலைங்க. 22 பேர் 28 பேர் ஜூம் கனெக்ஷன் சொல்லி அதில் காட்டுது. அந்த 28 பேரும் உணர்வாய் ஆண்டவரே எங்கே இருந்து எனக்கு ஒரு சத்தத்தை அனுப்புறீங்க ஆண்டவரே நான் கேட்குறேன் அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்களாம் வாங்க ஒரு இடத்துக்கு வந்து கட்டாயமாக வாங்கன்னு சொன்னால் நம்ம வருந்தி வந்துடுவோன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. தேவன் நம்ம இலகுவாய் அங்கங்கே இருக்கிற இடங்களிலே சும்மா ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட்டி என்னுடைய வார்த்தைகளை கேட்குன்னு சொல்லி அங்கே சகோதரி பகிர்ந்துக்கிறாங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவரே நீங்கள் பாக்கியவான்கள் 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 அப்படின்னு சொல்லி தியானிச்சார். தொடர்ந்து சகோதரர்கள் வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டாங்க. அதில் நான் தியானிச்சது எப்படின்னா, அதில் நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதில் 6ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து படித்தோம்னா, ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்துட்டு வந்து இரவு முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 12ஆம் வசனம் கடைசியில், ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது, நைட்டும் இரவு முழுக்க பிதாவும் இயேசுவும் பிதாவும் ஜெபம் பண்ணி பேசி, ஆண்டவரே இந்த பூமியிலே போய் நான் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்க போகிறேன், இன்னாருன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவர் அதையும் கேட்டிருக்கிறாரு. பிதா சொல்லி கீழே வந்து இறங்கி வர்றார். அவர் பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அது வரைக்கும் அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. பொழுது விடிந்து பிதா ஜெபம் பண்ணி இறங்கி வந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. 10, 11, 12. அதில் 12வது ஆள் பாருங்கள், 16ஆம் வசனம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. நான் அந்த வசனத்தை எனக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஆண்டவரே, துரோகியான என்னையும் நீர் தெரிந்தெடுத்தீரே. நமக்கு இப்படிலாம் ஒரு உணர்வு இல்லாட்டி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கூட கிரியை செய்யாது. ஆண்டவரே, துரோகியான என்னையும் உங்களுடைய நல்ல சபையிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே அமர செய்து அருமையாய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க செய்து என்னை புது மனுஷனாய், புது இருதயம் கொண்டவனாய், புது சிந்தை கொண்டவனாய் என்னை மாற்றி என்னை ஆசீர்வதித்திருக்கீங்களே ஆண்டவரே. நான் இதற்கு என்னன்னு பார்த்தேன் இல்லை அப்படின்னு நான் மாத்திரம் மனம் திரும்பி மனம் மாறி ஆண்டவருடைய பாத்திரம் விழுந்தால் போதுங்க, ஆண்டவர் நம்ம ரசித்து விடுவார். ஆனால் நமக்கு என்னது, இதெல்லாம் நமக்கு என்ன தேவை? சும்மா நம்ம அப்படி சொல்லுவோம், ஆன் பண்ணி விட்டுட்டு போவோமே, அது பட்டு முடியும் போது கடைசியில் வேணால் முடிஞ்சால் ஓப்பன் படிப்போம். தேவன் நம்முடைய செய்கைகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் வகையிருக்கிற தேவன். அதனால் நம்முடைய காரியங்களை எப்பொழுதும் ஆண்டவரே எனக்காக நேரத்தை பயன்படுத்தி ஒரு வீட்டை பயன்படுத்தி ஒரு வீட்டில் சபை கூடி அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறாங்க. நான் உணர்வாக இருந்து கேட்க உதவி செய்ய. நான் ஆண்டவரே ஏதோ வானத்துக்கும் பூமிக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் நீங்கள் பேசல ஆண்டவரே, உயிருள்ள எனக்காக பேசுகிறீங்க. வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையிலே நான் உங்களுடைய சுபாவத்தையும் உங்களுடைய நாமத்தையும் நான் மையப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் உணர்வோடு வந்தோம்னா நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுவாருங்க. நம்முடைய இருதயம் மாத்திரம் எப்பொழுதும் நல் மனசாட்சி இருந்தால் நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக தைரியமாக வாழலாம். அப்போ சொல்லலாம், எப்போது சொல்லும்போது நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நல்ல மனசாட்சி உடையலாம் இருக்க பிரயாசப்படுகிறேன். நம்முடைய பிரயாசம் நல்ல மனசாட்சியோடு வாழ பிரயாசப்படுதா? மனைவியிட்டே பொய் சொல்கிற புருஷனா? புருஷன்கிட்டே பொய் சொல்கிற மனைவியா? அப்பா தானே அவர் படிப்பேர் உள்ளது அப்பாங்கிற அப்பாவை மறைக்கிற பிள்ளையானா? ஆண்டவர் எல்லாருக்கும் நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க.
என்னுடைய மனைவிக்கு என் இருதயத்தை திறந்து நான் பேச உதவி செய்யுங்க. என்னுடைய புருஷனிடத்தில் நான் என் இருதயத்தை திறந்து பேச உதவி செய்யுங்க. இதாங்க நல்மன சாட்சி. மூடி மறைச்சி நேர்மையும் உண்மையும் இல்லாத இருந்ததிலே ஆண்டவர் பேசவே மாட்டார். தாழ்மை இல்லாத மனிதத்தில் தேவன் பேசவே மாட்டார். ஒரு சம்பவத்தை நாங்கள் வெள்ளிக்கிழமை தியானித்தோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் நான் சொல்கிறேன். உணர்வுள்ள ஒரு மனிதர்களாக நாம் வாழணும். எத்தனையோ காரியங்களை யோபை குறித்து அவருடைய சகோதரர் குற்றப்படுத்துகிறாங்க. யோபை குறித்து ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்தில், என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஆண்டவர் சவால் விடுறார். இதெல்லாம் எப்போ நடந்தது? இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கைக்கு முன்னடியா பின்னடியா? அவன் வாழ்ந்த பிறகு அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து 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 ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையிலே நான் உண்மை கனம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் கைகூடி வரப்ப நான் தினமும் வேதத்தை தியானிக்கிறேன், இரவும் பகலும் எனக்கு அதுவே சாப்பாடாக போகட்டும். ஆண்டவரே, யோபு சொல்வார், எனக்கு வேதமே வயிற்றுக்கு போஜனம் பாரு. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் உணர்வாய் பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் இந்த பூமியிலே நான் வாழணுமே, இந்த பொல்லாத உலகத்திலே பாவம் செய்யாமல் வாழணுமே, என்னுடைய மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து நான் கோபாக்கினின் பிள்ளையாயிருந்த என்னை உயிர்ப்பித்தீங்களே ஆண்டவரே, இனி நான் என்னுடைய மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என் மாம்சத்தை ஆவியினாலே அழிக்க உதவி செய்யுங்க, என்னை இப்படி ஆவியினாலே நிரப்பும். அப்படிலாம் நம்ம கேட்டோம்னா மெய்யாகவே தேவன் நம்மை செம்மையாக வழிநடத்துவாருங்க. இப்படி யோபை குறித்து சொன்ன சாட்சி சொன்ன பிறகு அவங்க சகோதரர்கள் வந்து அவரை குற்றப்படுத்துகிறாங்க. குற்றப்படுத்திய காரியங்கள் செய்யும்போது ஒரு அருமையான மனுஷன் அவருக்கு ஒரு புத்தி சொல்கிறார். எலிகுங்கிற மனுஷன், எலிகு 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், அநேக காரியங்களை நாம் படித்து அதில் தியானிக்கலாம். இந்த எலிப்பாசுங்கிற மனுஷன், தேமானியானாகிய எலிப்பாசுங்கிறவர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவனை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர் உன்னை அப்படி சிச்சிக்கிறாரு, நீ அப்படி நடந்துட்ட இப்படி நடந்துட்ட, ஆண்டவரை உனக்கு தெரியல, நீ ஆண்டவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறாருன்னு நினைக்கிற, அப்படிலாம் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்லிட்டு 21ஆம் வசனம் அவர் சொல்கிறார் பாருங்க, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். யோபுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, யோபு ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு, யோபு அக்கிரமக்காரன், அவர் இப்படியெல்லாம் அநியாயக்காரன் சொல்லி அவனை குற்றப்படுத்தி இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு ஆலோசனை, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நன்மை வரணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட பழகணும். இயேசு பிதாவிடத்துக்குள்ளே ராம் முழுது என்ன பேசியிருப்பாரு, நான் கிழக்க போனேன், மேற்க போனேன், தெற்க போனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரா? இல்லவே இல்லை. ஆண்டவரே, இந்த பூமியிலே நீங்கள் கொடுத்த யூதாசையும் நான் ரசித்திருந்தேன் ஆண்டவரே, அந்த இடத்துல என் பேரை நான் போட்டுக்கிட்டேங்க. ஆண்டவரே, துரோகியான என்னையும் ஆண்டவரே நீ தேடி வந்தீங்களே, நான் ரட்சிப்புக்குள்ளாய் வந்துடணுமே, கேட்டின் மகனாகி அவனை நான் ரட்சித்துடணுமே அப்படின்னு சொல்லி அவனுக்காக பிதாவினிடத்தில் அநேக ஆலோசனை கேட்டு அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தி, ஆனால் அந்த யூதாஸ் தன்னுடைய காரியங்களை கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே போயிட்டாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நான் மனம் திரும்பாமல் போனோம்னா ஆண்டவருடைய உணர்வு நம்மை விட்டு போயிடும். இன்னொரு தேவனுடைய மனுஷனை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், இத்தாலியா 10ஆம் அதிகாரம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு ஒன்று மனுஷன் இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? பட்டாளத்தில் 100க்கு அதிபதி. அவன் இருக்கிற இடம் பெரிய இடம், அவன் 100க்கு அதிபதி, பெரிய செல்வ சீமான். அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு 2ஆம் வசனம், அவன் தேவபக்தி உள்ளவன். நம்பர் 1, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன். நம்பர் 2, தேவனுக்கு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன். நம்பர் 3, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். நம்பர் 4, ஒரு பெரிய பணக்காரன், பெரிய 100க்கு அதிபதி, பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு அநேகமாயிரம் காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு தேவையா? ஜெபம் பண்ணுறது அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஆனால் அவனுடைய உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனை எப்படி பார்த்து பாருங்க.
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே அவனுக்கு ஒரு கனவு வருது. அவன் ஆண்டவரை உத்து பார்த்து பேசும்போது, நான் 3 கடைசியில் கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரத்யட்சம் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியிலே எட்டிற்று. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயலும் நம்முடைய பேச்சும் நம்முடைய கிண்டடிக்கிறதனமும் புறங்குறுதலும் பொறாமையும் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுமா எட்டாதா? நிச்சயமாக எட்டும். ஆண்டவருக்கு வெறுப்பையும் வேதனையும் உண்டாக்குற மனுஷனாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. இங்கே எப்படி அவனுடைய ஜெபமும் தர்மமும் தேவனுடைய சந்நிதியிலே எட்டுனது போல உனக்கு எட்டுது. உடனே அவன் சில காரியங்கள் அவன் பேசணும்னு விரும்புகிறாரு கொர்நேலியு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ போ, அங்கே கடற்கரையிலே ஒரு மீனவ மனுஷன் இருக்கிறான், அவனிடத்துல ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வா, அவனோட பேசுவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பணக்கார கொர்நேலியு, இன்னும் ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் அவன் போய் அன்றாடம் மீன் பிடிச்சி சாப்பிட்ற அந்த மனுஷன் தான் அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லலைங்க. அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே 4 பேரை அனுப்பி போய் அவரை கூட்டுட்டு சொல்கிறாரு. கூட்டுட்டு சொன்னோடனே பேதுரு அங்கே கடல் ஓரத்தில் அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய தேடுகிற இருதயம் உள்ள மனுஷர்கள் எப்பொழுதும் உணர்வாய் நாம் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடங்களில் கூட்டினாலும் சரி, அடிப்படையில் நாம் சமையல் பண்ணாலும் சரிங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, மனசும் மாம்சம் விரும்புறதை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, உணர்வுள்ள மனுஷனாய் வாழணுமே. ஆண்டவரோட சம்பாஷிக்கிறது பேசுகிறது அதுதாங்க. ஏதோ நம்ம முழங்கால் படிக்கிட்டு உபவாசம் பண்ணி சபைக்கு போய் அந்தோணி பதில் அருணாச்சலம் இருந்தால் நான் ஜெபம் பண்ணுறேங்கிற முட்டாள்தனம். ஆண்டவரே, யாரும் பார்க்காத இடத்துல நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, யாரும் என்னை கவனிக்காத இடத்துல நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த நல்ல மனசாட்சியை நான் அவித்து போட்டுறக்கூடாது ஆண்டவரே, பூன்னு ஊதுனானே பிசாசு ஊத இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அக்கினினாலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாம் இருதயத்தில் பேசிக்கிட்டே இருக்கணுங்க. ஆண்டவரத்தில் நாம் பேசுகிறோம்னா நாம் அப்போ தான் அதில் நிலச்சிருக்கிறதா அர்த்தம். நம்ம சும்மா பேசலை, நம்ம அப்படி சினிமா ஜோக்கை பார்த்துட்டு வடிவேல் வீட்டை பார்த்துட்டு போனோம்னா அதெல்லாம் மறந்து போயிடும். ஏற்கனவே ஒருத்தர் நம்மளை மறக்கடிக்கிறான். இன்னும் தேவையில்லாத காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுதும் பேசும்போதும் சிரிக்கும் பொழுதும் மறந்து போயிடும். சும்மா ஒன்றும் இல்லாமல் எம்டியாக வந்து அழகானு பேசிட்டு நம்ம காலத்தை போகக்கூடாதுங்க. ஆண்டவரே, காலத்தை நான் விரயமாக்கிவிடக்கூடாது ஆண்டவரே. கேட்கறது இருக்கு, காதுள்ளவனாக இருந்து சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல லூக்கா சத்தமாக சொல்கிறாரு, கேட்கறதற்கு காதுள்ளவன். எல்லாரும் பொறுமையாக தானே சொன்னாங்க, நீ ஏன் சத்தமாக சொல்லணும்? லூக்காவை பரிசுத்தாவே அதை தடுக்கலிங்க. சொல்லு. இன்னும் உணர்வே இல்லாமல், இன்னும் உற்சாகமே இல்லாமல், காலத்தை பார்த்தாய் போதவர்களாக இருக்க வேண்டிய இவர்கள் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலையே, புருஷனும் மனைவியும் இப்படி டக்கு வருதே, உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றுமா பேசுகிறாங்களே, உள்ளதை உள்ளபடி சொல்ல தெரியலையே, ஆண்டவரோட நம்ம தெருவிலையும் ஊர்லேயும் தூஷிக்கப்படுதே. நாமும் சிந்திக்க வேண்டிய இடங்க இது. எல்லாமே இருதயத்திலே நாம் சுத்தமும் நேர்மையுமாக இருந்தோம்னா நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார். இப்படி கொர்நேலியு சொல்கிறாரு. கொர்நேலியு போய் அவன்கிட்ட நான் போக மாட்டேன்னா அவர் சொல்லவே இல்லை. ஆள் அனுப்புகிறாரு. அங்கே பேதுரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு ஜெபம் பண்ணும்போது பேதுருட்ட அவர் ஆண்டவர் சொல்லிடுறாரு, உன்னை தேடிக்கிட்டு 3-4 பேர் வர்றாங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அவங்க கூட போயிடு. 10ஆம் அதிகாரத்தில் நீ உபவாசி ஜபிக்கிறாரு. 10:31 கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதியில் நினைத்தரப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் எழுப்பி பேதுரு என்ற மறுபேறு கொண்ட சீமோனை வரவேற்பாக, அவன் கடல் ஓரத்திலே தோல் பதறியவனாக இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான். நம்மளிடத்துல யார் பேசுகிறாங்கிறத இடத்துல அவசியம் இல்லைங்க. ஆண்டவரோட ஆவியானவர் இடத்துல என்ன பேசுகிறார்? வானத்துக்கும் செவுத்துக்கும் மாட்டுக்கும் பேசலாம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே அந்த ஆதி காலத்தில் இருந்த ஜனங்களை போல உணர்வு இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்புங்க ஆண்டவரே, நான் வேறு மனுஷனாகி சிலுவை சுமந்து அனுதினமும் கொண்டு வாழ உதவி செய்யுங்க, என்னோட மாம்சத்தை ஆக்கினுக்களாய் தீர்க்க உதவி செய்யுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆண்டவரே, நான் சமாதானமாய் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட உதவி செய்யுங்க. நாம் வருந்தி கேட்கணுங்க, நாம் கேட்க மாட்டோங்கிறோம். எதை கிடைச்சா பார்ப்போம், வந்தால் பார்ப்போம், போனால் பார்ப்போம், நேரம் கிடைச்சா பார்ப்போம். இல்லை ஆண்டவரே, நேரத்தை நான் ஒதுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு தூக்கம் வேண்டாம் ஆண்டவரே, வேதத்துள்ள ரகசியங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஆண்டவரை கேட்டு பாருங்கள். ஆண்டவர் நம்மை மறந்து போகிறதுக்கு அவர் ஒன்றும் அப்படி பொல்லாத மனுஷன் இல்லைங்க. ஆண்டவரத்தில் உண்மையும் நேர்மையும் அவருக்கு ரொம்ப விருப்பமான செயல்.
பேதுருட்ட போகிறாங்க. பேதுருட்ட போனோடனே பேசுவானோடனே உடனே ஆள் அனுப்பி அவர் அனுப்புகிறாரு. உடனே பேதுரு போகிறாரு. பேதுரு போகிறது முன்னாடி பேதுருட்ட உன்னை தேடிட்டு கொர்நேலி ஆள் அனுப்புகிறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஒன்றும் சந்தேகப்படாமல் 3 பேர் உன்னை தேட வருகிறார்கள். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியானவர் சொல்கிறார், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய போ. உடனே போ சொல்கிறார். அவனும் போகிற, நானே அவர்களை அனுப்பினேன். நானே, ஆண்டவரே ஒரு மனுஷனாக அனுப்புகிறார். நம்ம அப்படிலாம் வசனங்களை பேதுருட்ட போகும்போது நானே உன்னிடத்துல ஜனங்களை அனுப்புகிறேன், அவங்கள்ட்ட நீ பேசுங்கிறாருங்க. உடனே பேதுரு உடனே போகிறாரு. போய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு போகிறாரு. 20ஆம் வசனம் கடைசியில், உம்மாலே சொல்லப்படும் வார்த்தையில் கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். உடனே பேதுரு ஆரம்பித்து பேசுகிறாரு. பேசுறதுக்கு முன்னாடி பேதுரு அவங்க வீட்டுக்கு போகிறார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதனையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். யாருக்காக? படிப்பறிவில்லாத மீன்பிடி தொழில் செய்கிற ஒரு மனுஷன், கடலோரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், இவன் பெரிய நூற்றுக்கு பெரிய பட்டாளத்தில் இருக்கிற மனுஷன், ஆண்டவரை தேடுகிற தேவபுல் பக்தி உள்ள மனுஷன், ஊராருக்கே தர்மம் செய்கிற மனுஷன், அவர் நம்ம வீட்டுக்கு தேடி வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. போகும்போது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு, கொர்நேலி எல்லாரையும் கூப்பிட்டு, அவன் சொந்தக்காரங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு, இன்னைக்கு ஆண்டவருடைய தூதன் வருகிறார், நமக்கு நல்ல வழியை போதிக்க வருகிறார், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்து வச்சு அவங்க வீட்டில் அவரை தங்க வச்சு பேதுரு வர வச்சு பேசுகிறாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது 25ஆம் வசனம், அந்த கொர்நேலியோ தேவனுடைய பெரிய பணக்கார வீட்டில் பேதுரு போகிறாருங்க. இவர் சாதாரண மீன்பிடி தொழில் செய்தவர். சட்டையை கூட ஒரு அயன் பண்ணி போட்டிருக்க மாட்டார். அவர் பெரிய பணக்காரு, கோட்டு சூட் போட்டு நின்றுருப்பார். இவர் போய் பேதுரு போகும்போது அவர் அங்கேருந்து வர்றாரு. எதுக்க நம்ம சிந்தையில் யோசிக்க. பேதுரு வர்றாரு. கொர்நேலி தன்னுடைய வீட்டு பங்களாவிலேருந்து இறங்கி போகிறாரு. போய் வாங்க பிரதர் ஸ்தோத்திரம், நேற்று ராத்திரியே ஆண்டவர் ஆவியானவர் உங்களை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னார், வாங்க சாப்பிடும், அப்புறம் பேசலாம்னு சொல்லவே இல்லைங்க. அந்த கொர்நேலி செய்த அருமையான காரியத்தை பாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பணமோ வசதியோ தேவபக்தியோ எதுவுமே அங்கே அவன் பார்க்க யோசிக்கலைங்க. தன்னுடைய திறமைகள், நூற்றுக்கு அதிபதி எதையுமே சிந்திக்கல. வர்றது தேவனுடைய தூதனானவர், அவருடைய பாதத்திலே நான் விழுகிறேன். உடனே பேச போன பேதுரு அப்படியே நெஞ்சு நிறுத்துட்டு இல்லைங்க. பேதுரும், நானும் உன்னை போல மனுஷன் தான், நான் உன் காலில் விழுறேன்னு சொல்லி 2 பேரும் காலில் விழுந்து, இப்படி காலில் விழல, நானும் உன்னை போல அவன் தூக்கி எடுத்து எழுந்துரு, நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் உன்னை போல சாதாரண ஒரு பாடுள்ள மனுஷன் தானே, இப்படி ஒரு தாங்கி அதுக்கு பிறகு பேசுகிறாரு. அருமையான சத்தியத்தை பேசுகிறாரு. என்ன சத்தியம் பேசுகிறாரு? 35ஆம் வசனம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக இருந்திருக்கிறேன். மற்ற சத்தியம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எந்த ஜாதி, எந்த ஊர், எந்த மனுஷன், எந்த பணக்காரன், ஏழை, அதெல்லாம் இல்லை. எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்திருந்து ஆண்டவருடைய நீதியை செய்கிறவனே. நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை செய்ய நாம் பழக்கணுங்க. பிரதர் பேசின வார்த்தைக்கு நான் சொன்ன காரியங்கள் சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி உருவாட உதவி செய்யுங்க ஆண்டவரே, அது எனக்கு நன்மையை உண்டாக்கும். என்னுடைய பணமோ, என்னுடைய வேலையோ, என்னுடைய மற்ற எந்த உயர்வான காரியங்களோ ஒன்றுமில்லை ஆண்டவரே, அது இந்த பூமியிலே நான் வாழ்ந்து பிழைக்கும்படி எனக்கு கொடுத்துருக்க ஒரு ஈவு. அது என்னை தேவனை தேடுவதற்கு தடை பண்ணக்கூடாது ஆண்டவரே. தேவன் உங்களை என்னையும் பரம ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, தன்னுடைய சாட்சியை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அநேக காரியங்களை புத்தி சொல்லி தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்,
பவுல் சாக போகிறாரு. கடைசியில் அவருக்கு எழுதின நிருபம் இதுங்கிறாங்க, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அண்ணாலே அது எனக்கு தந்தருள்வார். ஆண்டவர் மேலே தன்னுடைய முழு நம்பிக்கை வைக்கிறாரு. யாரும் எனக்கு எதையும் செய்ய முடியாது, ஆண்டவருக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகல விரும்புகிற யாவருக்கும் அது தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனம், அதுக்கு நேராக 17ஆம் வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புற ஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்கும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருடைய முடிவு, அவருடைய ராஜ்யத்துக்கு போகணுங்க. அவர் தம்முடைய பரம ராஜ்யத்துக்கு அடையும்படி என்னை அவர் காப்பாற்றுவார். இப்படி தான் அவருடைய தேவனுடைய மனுஷன் தன்னுடைய நம்பிக்கை பரம ராஜ்யத்தை நோக்கி இருந்துங்க. நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவரே, தொடர்ந்து நான் ஒரு உணர்வுள்ள மனுஷனாய் வார்த்தைகளை நான் கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஏதோ கேட்டு நான் பட்டு போகக்கூடாது. சத்தமாக என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை ஆண்டவரே. என்னுடைய கண்களுக்கு கழிக்கம் போடுங்க ஆண்டவரே. நாவு தன்னுடைய இஷ்டத்துக்கு பேசுது ஆண்டவரே. ஒன்னொன்னையும் நம்ம எழுதிக்கணும் இருதயத்தில். கொல்லாத மனுஷன் எனக்கு எரிச்சல் வருது ஆண்டவரே, பழிக்கு பழி வாங்க சொல்லுது ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுடைய சுபாவமே அல்ல ஆண்டவரே. நான் ரோமர் 8:8 எடுத்து நம்முடைய இருதயத்தில் எழுதிக்கிட்டே வரணும். ஆண்டவரே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுது ஆண்டவரே. என்னை விடுதலை பண்ணுங்க, என்னை விடுதலை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. புதிய மனுஷனாய், புதிய சிந்தை கொண்டவனாய், ஆண்டவருடைய ஆடையை போற்றி கொண்டு நான் முன்னாடி போல நான் இல்லை. இப்போ நான் வேறே மனுஷனாக இருக்கிறேன். என்னுடைய விருப்பம்லாம் இயேசுவின் மேலேயே இருக்குது. வேறே விருப்பம் சொல்கிறது இல்லை, அதை நம்மளோட வாழ்க்கையில் செய்து காட்டணுங்க. இப்படி அனுதினமும் நான் ஆண்டவரை நான் இப்படி தடவியாக கண்டுபிடிச்சா, ஆண்டவர் நமக்கு தூரமான தேவனே அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் பூமியின் மீதும் ஜனங்களை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி எல்லா நமக்கு எல்லைகளை முன்குறித்து தடவையாக நாம் ஆண்டவரை கண்டுபிடிக்க அவர் தூரமான தேவனே அல்ல. ஆண்டவரை நான் இப்படி சமீபமாய் பெற்ற ஜனங்கள். அதனால் நான் உற்சாகமாய் ஆண்டவரை தொடர்ந்து நான் ஒரு உணர்வுள்ள மனுஷனாய், இந்த உணர்வை நான் எழுந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் பழைய எங்கே இருந்தங்கிறதுக்கு நான் போயிடணும். கேட்பாரற்று உதவி செய்ய ஆள் இல்லாமல், நமக்கு உன்னை சொல்லிக் கொடுக்க ஞானத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் நான்லாம் தவிச்ச ஆளுங்க. என்னோட குடும்ப சூழ்நிலையில் நான் தவிச்சு போன ஆள். எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். பசினா அது என்ன செய்யும், பணம்னா அதுக்கு எப்படி நமக்கு தேவைப்படும், எல்லாத்தையும் ஆண்டவர் என்னை கடந்து வர செய்தார். ஓடும் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஐயர் சொல்லுவாங்க. ஐயர்கிட்ட போய் யோசனை கேட்டால் நல்லதும்பாங்க. அப்போ எனக்கு புரியாமல் ஓடி ஒவ்வொரு நாள் காலையும் அவங்க வீட்டு வாசலில் நான் வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துருவேன். நான் இன்னைக்கு இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆலோசனை சொல்லுங்க. நம்ம கவலைப்படாத தம்பி, நீ நல்லா இருப்ப. அவருக்கு தெரிஞ்ச அவர் சொல்லுவார். மெய்யாகவே ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக என்னை ஆசீர்வதித்தாருங்க. இப்படி நமக்கு ஆனால் இங்கே இலவசமாய் ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆலோசனைகள் கிடைக்கிது. ஆனால் நான் அல்லல் திட்டுறேனே, நான் எவ்வளோ படுபாதாளத்துக்கு போக நான் ஆண்டவரே கிட்ட வந்துட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய பாதத்தில் விழுந்துடுறேன். என்னுடைய படிப்போ என்னுடைய சொல்லுமோ ஒன்றுத்துக்கும் உதவாத ஆண்டவரே. உங்களுடைய அன்பு என்னை தாங்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருந்தான். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஏசாயாவில் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. ஏசாயா புத்தகத்தில் நான் கொஞ்சம் தியானித்து பார்த்தேன். உண்மையிலே பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் காலம் போன பிறகு மறந்துடுவாங்க. சில பேர் அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஈசாய்க்கு தன்னுடைய தாவீது ஆடு மேய்க்கிறாங்கிறத சாமுவேல் நினைப்பூட்ட வேண்டியதாக போச்சு. ஆனால் சின்ன குழந்தை போல் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை எப்பொழுதுமே அந்த தாயோட மடியிலை மார்புலையும் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே நம்பி, அந்த அம்மாவே நம்பி, அந்த அம்மாவுடைய பாலை அந்த குழந்தை குடித்து அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி எல்லா பொல்லாப்புக்கும் அந்த பிள்ளை மேலே எந்த தீமையும் அடிப்படாமல், எந்த காரியங்களும் நடைபெறாமல் பிள்ளையை மூடி அந்த தாய் தன் உயிரையே கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே தன்னுடைய பிள்ளைக்கு பாலாய் கொடுத்து அந்த தாய் எப்படி அந்த பிள்ளையை மூடி பாதுகாத்தாலும் அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மை சுமந்து திருக்கிற ஆண்டவருங்க. நம்ம படித்தோமே உபாகம் 32, அது சொல்லி முடிச்சிடலாம். அது மட்டும் 32ஆம் அதிகாரம் உபாகம் 32. அதையும் அருமையான ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. உபாகம் 32
32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அருமையாக நமக்கு தெரியும் அந்த காரியங்கள்லாம். நமக்கு கழுகு தன்னுடைய குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கும், அதுவே அதுக்கு சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். இப்படி பூமியில் உள்ள உயர்ந்த சாங்கமே அவனை ஏறி வர பண்ணினார். இப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுமந்து காக்கிற தேவன். அதனால் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு உணர்வுள்ள மனுஷனாய், எது பாவம், எது நீதி, எது அக்கிரமம், எது சரி, எது தப்பு எல்லாமே நமக்கு தெரியுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொளுத்துவார். அவருடைய அபிஷேக தையல் நமக்குள்ளே இருக்கிறதே. இன்னொன்று நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அதையும் நம்ம மீறி செய்கிறது தாங்க பாவம். ஆண்டவரே, ஒரு நாட்களில் நான் அப்படி வாழாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. நான் வேறு சிந்தை, வேறு மனுஷன், வேறே நோக்கம், பரமராஜ்யத்தை அடைய போகிற மனுஷன். நான் பரிசுத்தவான். அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கையும் செய்கையும் நடக்கையும் சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.